go off like a weapon. Fuel to the top, my payments. No negotiations, it's my way, I was born. தூரத்துலேருந்து பார்த்தில அது நான் தான் சபரினா. என்னடா சபரி சோகமாக உட்காந்துட்ருக்க? இல்லைண்ணே, காசு இல்லைண்ணே. அண்ணன்ட்ட கேட்க வேண்டியதானே சபரி? கேட்க மனசு வர மாட்டேதுண்ணே. உங்கள் அண்ணன் தான் சபரி, சும்மா கேளு. மனசு வர மாட்டேதுண்ணே. இல்லைன்னா கேட்டுருவேண்ணே. என்னோட சோகம் எனக்கு மட்டும்தான்டா. என்னப்பா உன் தம்பி என்ன காம்படிஷன் ஏதாவது பணத்தை பேசிகிட்டு இருந்தாங்க? எங்கே யார் யார்? இந்த பணம் பற்றிக்கிட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. யார் யார்? பசங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியா? உன் தம்பி தான். அங்கெல்லாம் அவன் அடுத்தன்ட்ட சொல்கிறான், என்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுறானே. என்கிட்ட சொன்னால் தான் நான் தான் அவனுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுத்துருவானே. கூச்சப்படுறானே. வேறு ஏதாவது காம்படிஷன் பணம் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு வரட்டும், அவன்கிட்ட கேட்பான். காசு மட்டும் கையில் கிடச்சி காட்டும், பின்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். பணம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. அது என்னன்ட்ட தானே கேட்குறேன், வேறு யார்கிட்ட கேட்குறேன்? அடுத்த ஆள் வந்து என்கிட்ட சொல்லணுமா? இல்லைண்ணே, கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணே. அதான் எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுண்ணே. எந்த எங்கே நடக்குது காம்படிஷன்? தெரியல. எப்போ தேவைப்படுது எனக்கு? 21ஆம் தேவைப்படுது. சரி, நான் ரெடி பண்ணி தரேன். கேட்க ஒரு மாதிரியா இருக்குண்ணே. அடுத்த ஆள்கிட்ட சொல்லாத, நான் ரெடி பண்ணி உனக்கு தரேன். சரியா? அடுத்த ஆள் அண்ணன் தானே, கூட வந்த அண்ணன் தானே, அண்ணன் கேட்கணும் தானே. கேட்க மனசு வர மாட்டேங்குது கேட்குது. அடுத்த ஆள்கிட்ட சொல்லி வந்து பேசாத. சரியா? நான் உனக்கு அண்ணன் எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, சாப்பிட்டியாண்ணே? சரி, இப்போ இன்னைக்கு எப்படி போச்சு ட்ரைனிங்லாம்? எதுவும் போச்சுண்ணே. காசு இருக்கிறதுனால ட்ரைனிங்னா ஃபஸ்ட்டு வர்றது செகண்ட் தேர்ட் வந்துட்டுருக்கேன். சரி சரி, இந்த தடவை கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டு வந்துடுவானே. கண்டிப்பாக என் தம்பி மாதிரி கண்டிப்பாக வந்துடுவான்டா. அம்மாட்ட கொஞ்சம் கடன் வாங்கி கேட்டிருக்கேன் காசு. அம்மாட்டையெல்லாம் கேட்காத, அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அம்மாட்டையெல்லாம் கேட்காத. விளையாட்டுன்னா உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். பணம் வேணும்னா என்கிட்டயே கேட்டுக்கோ. சரியா? நான் கொஞ்சம் வேலைக்கு பேசி. சரி, நான் எவ்வளோ சேர்த்துருக்க? 30,000 ரூபா சேர்த்துருக்கேன். சரி, பரவாயில்ல, இருக்கு. வச்சுக்கோ, கை செலவுக்கு வச்சுக்கோ. அண்ணன் தர. இல்லைண்ணா, 30,000 ரூபா நான் போட்டுக்கிறேன்னே, நீ அது பாதி தந்துடுறேன். 2 லட்ச ரூபா. சரி, பரவாயில்ல. சரி. தம்பி கேட்ட காசை பரட்ட முடியுமா என்னன்னு தெரியலையே. என்னப்பா பிரவீன், என் தம்பி பணம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஆமாப்பா, இப்போ தான் சொன்னேன். பணம் தான் தேவைப்படுது. யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குறேன்? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? நல்ல விஷயம் தான்ப்பா, நான் பண்ண மாட்டேன். ஒரு 20ஆம் தேதிக்குள்ள மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் தந்துடுறேன் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு. சரி, பார்ப்போம்.
தம்பி என்ன பண்ணிக்கிருக்கான் என்னன்னு தெரியலையே. அவன் நினப்பாவே இருக்கே. தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்ல. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைர வைரமாகுமே. தம்பி எப்படியும் ஜெயிக்க வச்சு அம்மா முன்னாடி அழகு பார்க்கணும். தம்பி சென்னைக்கு போய் 6 நாள் ஆச்சு. காம்படிஷன் வேற சொன்னான். இன்னைக்கு தேதி 21. இன்னைக்கு தானே சொன்னா. என்னப்பா பெரிய அங்கிட்ட இங்கே நடந்துட்டுங்க? இல்லை தம்பி ஊருக்கு போனால் அதான் ஒரே கவலையாகவே இருக்கு. நீ இவ்வளோ கவலைப்படுற, உன் தம்பி என்ன அங்கே கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கீங்களா இருக்கான்? இப்போ எனக்கு காசு வேணுமே, அதுக்கு நல்ல வாய்ப்பாக சென்னையில் 21ஆந்தேதி காம்படிஷன் வேறு நடக்குது. அந்த ரன்னிங் காம்படிஷனுக்கு சேர்ந்தால் தான் அண்ணன்ட்ட இருந்து காசு வாங்க முடியும். என்ன பண்ணிக்கிருக்கான்? என்னப்பா திடீர்னு ஓடிட்டு இருக்க? காசு மட்டும் கையில் கிடச்சி காட்டும், பின்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப புரியுது, இப்ப புரியுது. பார்த்தான் வந்தேன். பெரியவங்கிட்ட சொல்லுங்க. பார்த்தேன் ஆளை. அவங்ககிட்ட நான் பொய் சொன்னேன். ஆனா என் அன்பு பொய் இல்லை. அப்பா எப்படியோ சென்னை காம்படிஷனுக்கு போகிறோம்னு அண்ணன்ட்ட போய் சொல்லிவிட்டு அண்ணன்ட்ட காசை வாங்கிட்டு அண்ணனோட காசு மூலமாக லைஃப் பார்ட்னரோட லைஃப் ஃபுல்லாக சேர்ந்தாச்சு. என் தம்பியை கடனை உடனப்பட்டு விளையாட்டுல ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கலாம் நினைச்சா அவனை காதலிக்க வச்சு கெடுத்துச்சிடா பாவி. சபினாதான் அண்ணனுக்கும் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு, ஓடிடு. என் ஃப்ரெண்டோட தம்பி கடை துரோகம் பண்ணுற கையில் மாட்டினா அவ்வளோதானே உனக்கு. ஒரு பிள்ளைய காதலிக்கிறா நான் சத்தியமா சொல்றேன், அவனை கட்டி வச்சிருப்பேனே. இப்படி விளையாட போறேன்னு சொல்லிட்டு காசை கடனை பட்டு நான் வாங்கி கொடுத்து காசு கடவுளே தேவதைகள் எங்கே? பாரு நீ படித்த படிப்பான எங்கே? இந்த குடியார பக்கிகள் எங்கே? ஒன் சாப்பிடு அங்கே. கண்டிப்பா வந்துடும்டா. அம்மாட்ட கொஞ்சம் கடன் வாங்கி கேட்டு அம்மாட்ட எல்லாம் கேட்காத. அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அம்மாட்ட எல்லாம் கேட்காத. விளையாட்டுன்னா உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். பணம் வேணுமா என்கிட்ட கேட்டுக்கோ, சரியா? இந்த உலகமே இப்படி தான். உண்மையான அன்பை என்றைக்குமே உதாசீனப்படுத்திகிட்டே தான் இருக்கும். நம்ம என்னைக்காச்சும் உண்மையான அன்பை உயர்வாக பார்த்துருக்கோமா? என்னைக்காச்சும் மதிச்சிருக்கோமா?
ஒருத்தவங்க நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னா அதை மதிக்க கற்றுக்குங்க. என்றைக்குமே உதாசீனப்படுத்த கற்றுக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க நம்ம மேலே காட்டுற அன்பை மதிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்களோட வேலையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும்.